இன்றைக்கி நான் செஞ்ச கேக்கை நானே வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச கேக்கை நானே தான் வெட்டினேன். எதுக்காகனா கஸ்டமர் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கேக் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட தின் இல்லாதனால ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. வழக்கமாக வந்து ரவுண்ட் கேக் செய்கிற மாதிரியே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்து ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதில் கரெக்டாக மார்க் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துட்டேன். இது வந்து நான் யூடியூப்லாம் நிறையா வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த மாதிரி கட் பண்ணேன். ஷேப் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. கேக்லாம் வெட்டி அது ஹார்ட் ஷேப் கொண்டு வர வரைக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்ட் திக்குன்னு வந்து படப்படம் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து அது கரெக்டாக ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்து ஐசிங் பண்ணுறது தான். ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு. அதையுமே வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க சைடில் வந்து சாக்லேட்லாம் துருவி அந்த டிசைன் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சாக்லேட் வந்து துருவி இது பண்ணிட்டேன். இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த சாக்லேட்டில் வந்து கரெக்டாக துருவி அதுக்கப்புறமா அதை செட் பண்ணுறதுக்கே வந்து படாத பாடு ஆயிடுது. நெக்ஸ்ட்டு அவங்க சொன்ன பேடிங்ஸ்லாம் வந்து கேக் மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்குமே இந்த மாதிரி கேக்ஸ் வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.